இந்த கல்லறை தோட்டங்களில் நம்ம பார்க்கும்போது சின்ன வயதில் இருக்கிற பிள்ளைகள் முதற்கொண்டு நல்ல விருத்தாப்பியம் அடைந்து மரித்த அநேகருடைய கல்லறைகள் இருக்கிறது. அதை பார்க்கும்போது நம்முடைய வாழ்க்கை எவ்வளவு நிலையற்றது, ஒரு நிலையற்ற வாழ்வை நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இதன் மத்தியிலே இறைவனுக்காக ஓட வேண்டும், இறைவனை நம்பி இருக்க வேண்டும் என்கின்ற விசுவாசத்தை பெற்றுக்கொள்வதற்காகத்தான் இந்த கூடுகையிலே நாம் அனைவரும் பங்கு பெறுகிறோம். எனவே இந்த நாள் நமக்கு கொடுக்கின்ற சத்தியத்தை நாம் உணர்ந்து கொள்வோம். நமக்கு அன்பானவர்களை நாம் அவர்களுடைய நினைவிலே நாம் இருந்து விட்டோம். அதே நேரத்தில் அந்த நினைவை நாம் எப்பொழுதும் நம்முடைய இருதயத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும், மனதிலே வைத்துக் கொள்ள வேண்டும் என்பதை ஆண்டவர் விரும்பவில்லை. அவர்களை நாம் நினைவு கூறுகிறோம். அவர்களிடமிருந்து நாம் பெற்றுக்கொண்ட நற்காரியங்கள் அந்த உலகத்தில் செயல்படுத்துவதற்கு இந்த இடத்தை விட்டு புறப்பட்டு செல்ல வேண்டும். அந்த உத்தரவாதத்தை நீங்கள் இந்த இடத்திலேயே மனதிலே மேற்கொண்டு கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக கடந்து வாருங்கள். திருமறையில் நாம் மரணத்தை குறித்து வாசிக்கும் போது 3 முக்கியமான சத்தியங்களை நாம் அறிந்து கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்கிறது. ஒன்று, மரணம் என்பது பயம் தருகின்ற ஒன்றல்ல. மரணமே உன் கூரெங்கே, பாதாளமே உன் ஜெயம் எங்கே என்று பவுல் அப்போஸ்தலன் முழங்குகிறார். மரணத்திற்கு பயப்பட வேண்டிய நிலையில் நாம் இல்லை. ஏனென்றால் மரணத்தை வென்ற இறைவன் இயேசு நம்மோடு இருக்கிறார். மரித்தேன், ஆனாலும் சதா காலமும் உயிரோடு இருக்கிறேன் என்று அவர் நம் மத்தியிலே இன்றளவும் நின்று கொண்டிருக்கிறார். மனிதர்கள் வாழ்நாள் குறுகியவர்கள். இங்கே இருக்கிறவங்க பல வயதுல மரித்திருப்பாங்க. வாழ்நாள் குறுகியவர்கள், நிலையற்றவர்கள். அவருடைய வாழ்நாளை குறித்து திருமறை சொல்லுகிறது, 4 விரல் கடை அளவாகத்தான் அவருடைய வாழ்நாள் இருக்கிறது. காலையிலே முளைக்கின்ற புல்லுக்கு பூவுக்கு ஒப்பாகத்தான் அவருடைய வாழ்நாள் இருக்கின்றது. சொற்ப வாழ்நாளை கொண்ட மனிதர்கள் பிரிந்து போகும்போது நமக்குள்ளாக வழி ஏற்படுகின்றது. சதா காலமும் உயிரோடு இருக்கிறேன் என்று சொல்லுகின்ற ஆண்டவருடைய வார்த்தை என்ன சொல்லுகிறது என்றால், இந்த மரணம் என்பது ஒரு தற்காலிக பிரிவுதான். மரணத்துக்கு பின்பு உயிர்த்தெழுதல் இருக்கிறது. அந்த உயிர்த்தெழுதலின் அனுபவத்திலே இந்த மறைந்து போனவர்கள் நமக்கு முன்பாக எழுந்திருப்பார்கள். அவர்களுடைய நற்கிரியைகளின் பலன்களை அவர்கள் பெற்றுக்கொண்டு நித்திய ஜீவனை அடைவார்கள். மரித்தோர் உயிரோடு எழுப்பப்படுகிற அனுபவம் உண்டு அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையை இந்த இடத்திலே நாம் வெளிப்படுத்த அழைக்கப்படுகின்றோம். நித்திய ஜீவனின் நம்பிக்கை, இதுதான் மரணம் நமக்கு தருகின்ற முதல் செய்தி. இந்த நித்திய ஜீவன் நம்பிக்கை பவுல் அப்போஸ்தலனுக்கு இருப்பதினாலே அவர் சொல்லுகிறார், கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு எனக்கு ஆதாயம். ஏனென்றால் கிறிஸ்து நித்திரை அடைந்தவர்களிலிருந்து எழுந்தவர்களில் முதற் பலனாக இருப்பதினாலே கிறிஸ்து எனக்கு ஜீவன். எனவே நான் இப்பொழுது மரித்தாலும் கிறிஸ்துவால் மீண்டும் உயிர் வருவேன், கிறிஸ்து என்னை உயிர்ப்பிப்பார் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையை தான் மரணம் நமக்கு தருகிறது. இங்கே மரணித்திருக்கின்ற அனைவரும் அந்த நம்பிக்கையுடையவர்களாய் ஆண்டவருக்குள் இருக்கிறார்கள் என்று நீங்கள் நம்புங்கள். உயிரோடு இருக்கிற நாமும் ஆண்டவர் நித்திய ஜீவனாக, கிறிஸ்து எனக்கு ஜீவன் அப்படிங்கிற ஒரு உணர்வோடு கூட இந்த உலகத்திலே தொடர்ந்து நீங்கள் வாழ அன்போடு அழைக்கின்றேன். இரண்டாவதாக, தேவனுடைய ஆறுதல் எவ்வளவாய் நம் மத்தியிலே பெருகி இருக்கிறது என்பதை நீங்கள் எண்ணி பாருங்கள். மரணத்தின் போது நமக்கு பிரியமானவர்களை இழக்க கொடுக்கும் போது நாம் அடைகின்ற துக்கம், துன்பம் ஏராளம். நம்முடைய வாழ்க்கையே பறிபோனது போல நாம் உணர்கிறோம். நமக்கு ஆதரவாய் இருப்பேன், நான் உன்னை காப்பாற்றுவேன், நான் உனக்கு பாதுகாப்பாய் இருப்பேன், அரணாய் இருப்பேன், துணையாய் இருப்பேன் என்றெல்லாம் யாரை நாம் நம்பி இருந்தோமோ அவர்களை இழக்கும் போது அது மிகப்பெரிய வலியை ஏற்படுத்தும். இந்த பிள்ளை வளர்ந்து வந்து எங்களுக்கான கடமைகளை செய்வான், இது எங்களுக்கு நேசமான பிள்ளை என்றெல்லாம் நாம் ரசித்த, நாம் மகிழ்ந்த ஒருவரை பிரியும் போது துக்கம் தாளாது நாம் அநேக நேரங்களிலே அழுது கொண்டிருப்போம். நீங்க யோசித்து பாருங்க, தேவனுடைய ஆறுதலின் கரம் எவ்வளவு அதிகமாய் நம் மீது இருந்திருக்கிறது. அந்த ஆறுதல் வெதுவெதுப்பாக நம்முடைய மீது இருந்ததுனாலதான்
அந்த துக்கம், நமக்குள்ளாக ஏற்பட்டிருந்த அந்த கடினமான துக்கம் முழுவதுமாக கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கி நீங்கி இப்பொழுது சமாதான வாழ்க்கையிலே நாமும் இருக்கிறோம். இல்லை என்றால் மரித்தவுடனே ஏற்படுகின்ற துக்கம் நம்முடைய வாழ்க்கையை அநேக கேள்விகளுக்கு உட்படுத்தி இருக்கும். ஆனாலும் இறைவனின் ஆறுதல் உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக. ஆண்டவர் எப்படி ஆறுதல் படுத்துவார்? ஆண்டவருடைய ஆறுதல்லாம் பார்த்தீங்கன்னா, நீங்கள் உடையும் முன்னே அவர் உடைந்து விடுவார். நீங்கள் உடைவதற்கு முன்னாகவே லாசருவின் கல்லறை முன்பாக இயேசு நின்று அழுகிறார் அப்படிங்கிற ஒரு வேத வாக்கியத்தை நாம் வாசிக்கிறோம். இயேசு கண்ணீர் விட்டார். சிறு பிள்ளைகளுக்கு நாம் சொல்லிக் கொடுக்கின்ற ஒரு அழகான வாக்கியம், இயேசு கண்ணீர் விட்டார். இயேசு கண்ணீர் விட்டார் என்றால் அந்த துக்கத்தை அவர் தன் துக்கமாக பார்த்தார். நம்ம சொல்லுவோம் அவங்களுக்கெல்லாம் விசுவாசம் இல்லை அதனால அழுதார்னுட்டு. இயேசுவை சுற்றி இருந்த எல்லாரும் எப்பவுமே விசுவாசம் இல்லாம தான் இருந்தாங்க. எந்த இடத்துலையும் அவங்க ரொம்ப விசுவாசத்தினுடைய உச்சத்துலலாம் இல்லை. ஆனா தனக்கு சிநேகிதனாய் இருந்த ஒருவன், தனக்கு நெருக்கமான ஒருவன், அவர்களை இழக்கும் போது துக்கம் வரும், கண்ணீர் வரும். அது ரொம்ப ரொம்ப உணர்ச்சி பூர்வமான ஒரு நிலை. ஆண்டவர் இயேசு அழுதார். நமக்காக அழுகிறார் என்று சொல்லுவதில் நமக்கு எந்தவித அது சந்தோஷம் தான். நமக்காக அழுவதற்கு ஒருத்தங்க இருக்கிறாங்க. நான் நினைக்கிறேன் இந்த கல்லறை தோட்டத்தில் மரணித்தவர்களுக்காக கண்ணீர்கள் சிந்தப்பட்டிருக்கும் இல்லையா? இதுதான் நம்ம கொடுக்குற ட்ரிபியூட்லேயே பெரிய ட்ரிபியூட் என்ன அப்படின்னா, ஒருவருக்கு செலுத்துகின்ற அஞ்சலி. நம்ம பொதுவாக அந்த வார்த்தையை பயன்படுத்துறது இல்லை. ஆனாலும் நாம் செலுத்தும் அஞ்சலிகளிலே பெரிய அஞ்சலி என்ன அப்படின்னா கண்ணீர் அஞ்சலி. ஒரு மனிதனுக்காக அவன் மீது வைத்திருக்கின்ற நேசத்தின் பொருட்டு வருகின்ற கண்ணீர் இயேசு கிறிஸ்துவிற்கு வந்தது. நான் சொல்லுகின்றேன், நீங்கள் உடைவதற்கு முன்பாகவே ஆண்டவர் உடைகின்றார். ஆண்டவர் கண்ணீரோடு கூட நிற்கின்றார். அவர் கண்ணீரினுடைய வெளிப்பாடுதான் இந்த லாசருவின் உயிர்த்தெழுதல். அன்புக்குரியவர்களே, அந்த துக்கத்திலிருந்து நம்மையும் ஆண்டவர் மீட்டு கொண்டு வந்தார். அந்த துக்கத்திலிருந்து ஆண்டவர் நம்மையும் ஒவ்வொரு நாளாய் அழைத்து அழைத்து நம்மை அந்த துக்கம் அது நம்மை மூழ்கடிக்காதபடி ஆண்டவர் நம்மை காத்துக்கொண்டார். ஆண்டவருக்கு நன்றி செலுத்த வேண்டும். தேவனின் ஆறுதலின் கரம் உங்களோடு இருந்திருக்கிறது. இதுதான் இரண்டாவதாக இந்த கல்லறை தோட்டத்திலே நாம் சிந்திக்க வேண்டிய செய்தி. மூன்றாவதாக, மேகம் போன்ற திரளான வாக்குத்தத்தங்கள் என்கின்ற ஒரு வாக்கை நான் உங்களுக்கு முன்பாக சொல்லுகின்றேன். இங்கே இருக்கின்றவருடைய விசுவாசம் மேகம் போன்ற திரளான வாக்குத்தத்தங்களாக, சாட்சிகளாக நமக்கு முன்பாக நிற்கிறது. இவர்களெல்லாம் நமக்கு முன்பாக வாழ்க்கையை ஓடி முடித்தவர்கள். இப்பொழுது சாட்சிகளாய் நமக்கு முன்பாக ஆண்டவர் காட்டுகின்றார். இவருடைய விசுவாச பாதையிலே நீங்கள் பின்தொடர ஆண்டவர் விரும்புகிறார். அவருடைய விசுவாசம் நமக்குள்ளாக, நம் பின் சந்ததிக்குள்ளாக புறப்பட வேண்டும், அது செலுத்தப்பட வேண்டும் என்பது ஆண்டவருடைய விருப்பம். இவர்களுக்குள்ளாக ஒரு தகப்பனின் சாயல் பிள்ளையிலே காணும் போது அப்பா மாதிரியே இருக்கிறான்னு நம்ம ரொம்ப பெருமைப்படுறோம், சந்தோஷப்படுறோம். தாத்தா போலவே இருக்கிறான் அப்படிங்கிற தோற்றத்தின் நிமித்தமாக மகிழுகிற ஜனங்கள் நாம். அன்புக்குரியவர்களே, தோற்றத்தினால் மாத்திரமல்ல, விசுவாச ஓட்டத்திலும் தாத்தாவை போல, பாட்டியை போல, அம்மாவை போல, அப்பாவை போல என்கின்ற செய்தியை கேட்கும் போது நீங்கள் அதிலும் அதிகமாய் மகிழ வேண்டும். அதுதான் ஆண்டவர் விரும்புகிறார். தீமோத்தேயுவை குறித்து சொல்லும் போது அவருடைய பாட்டி, அவருடைய தாயார், அவருடைய விசுவாசத்தினுடைய தொடர்ச்சியாக அவர் காணப்படுகிறார். இந்த உலகத்தில் வாழ இருக்கிற நம்ம இந்த நாளிலே உங்களுடைய விசுவாசத்தை மீண்டுமாக உறுதிப்படுத்தி கொண்டு ஆண்டவருக்குள்ளாக நீங்கள் கடந்து வர அன்போடு கூட நான் அழைக்கின்றேன். இந்த மரணத்தை நிச்சயமாக நாமும் ஒரு நாள் சந்திக்க போகிறோம் இல்லையா? நிச்சயமா நமக்கும் இதுதான். எனவே இந்த இடத்தை நாம் நிச்சயமா ஒரு நாள் வந்து சந்திப்போம். நமக்காக கண்ணீர் விடுவதற்கு ஆட்களை ஏற்படுத்திக் கொள்வோம். இந்த பைபிள்ல போட்டிருக்குது, உலக பொருளை கொண்டு நீங்க சிநேகிதர்களை சம்பாதியுங்கள் அப்படின்னு போட்டிருக்குது. அப்போ இந்த இடத்துல இருந்து புறப்பட்டு போகும்போது எனக்காய் கண்ணீர் சிந்திக்கிற ஜனங்கள், என்னை உண்மையாய் நேசிக்கக்கூடிய ஜனங்களை உருவாக்குங்கள். ஆண்டவருக்கு பிரியமான மந்தையை உருவாக்குவதில் நீங்கள் அதை முதலிடம் கொடுத்து உங்களுடைய விசுவாச ஓட்டத்தை தொடருங்கள். ஆண்டவர் உங்கள் மூலமாக இந்த திருச்சபையையும் நம்முடைய ராஜ்யத்தையும் எழுப்பி கட்டுவாராக. நமக்குள்ளாக வாழ்ந்து இப்பொழுது மரித்து இளைப்பாறுகின்ற ஆத்துமாக்கள் கர்த்தருடைய கரத்திலே இளைப்பாறுகிறது அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய நம்பிக்கையை
நீங்கள் பெற்றுக்கொள்ளுங்கள். கர்த்தருடைய கரங்களில் இளைப்பாறுகிறது. இன்றைக்கு காலையில ஆலயத்துல நான் சொன்னேன், நம்முடைய செயல்களை பொதுவா பர்கேட்ரியில இருக்கிற ஒரு ஆத்மாவுக்காக இங்கே நான் ஜெபம் பண்ணா அது பரலோகம் போகும், இங்கே நற்காரியம் செய்தால் அது பரலோகம் போகும் அப்படின்னு நினைச்சு செய்யாதீங்க. ஏனென்றால் எந்த ஒரு நற்காரியத்தாலும் எந்த ஒரு ஜெபத்தாலும் நீங்க ஒருவரை கரை சேர்க்க முடியாது. மாறாக இறைவனுடைய கிருபையும் இறைவனுடைய மாறாத அன்பு மாத்திரமே ஒருவரை பரலோக கரையிலே சேர்க்கும். எனவே அன்புக்குரியவர்களே, அந்த இறைவனுடைய கிருபை உங்கள் வாழ்வில் இருக்கத்தக்கதாக இறைவனுக்குள்ளாக நீங்கள் வாழுங்கள். கடவுள் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். அன்புக்குரியவர்களே, இது பயத்தை நீக்குகின்ற இடமாகும்.